பண்ணி நான் வந்ததோட அது வேற லெவலில் இருக்கும். ஏ ரகுமான் பிஜிஎம்ஸ், எஸ்எஸ்வரி ஆக்டிங், பிரகாஷ் ராஜ் மெயினாக சொல்லணும்னா எல்லாருமே செம்ம நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க யாருமே. ஸோ எப்படி ஒரு ஸ்டோரி இப்போ அந்த ஸ்டோரி எப்படி எடுத்துக்காரு அதெல்லாம் சொல்லக்கூடாது ப்ரோ, தேட்டரில் அவர் வந்து பார்க்கணும். தெரிக்க விட்டாங்க ஒரு ஆக்சுவலி ஒவ்வொரு சீன் எப்படி ப்ரோ இருக்குது. ஆக்சுவலி வட சென்னைனாலே ஒரு மாசான தான் ப்ரோ. வட சென்னை ஃபேவரட் படம். நீங்கள் நான் சொல்கிறேனே, நான் வட சென்னை மாதிரி தான் இருக்கும் நினச்சிட்டு வந்தேன். ஆக்சுவலி ஃபக்கிங் பிளாஸ்ட், அவ்வளோதான். வேறு மாதிரி இருக்க படம். எல்லோரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் தேட்டருக்கு வந்தீங்கன்னா. வேறு மாதிரி ப்ரோ உண்மையிலே லூஸ். ஒரே படம் எப்படி இருக்கு? நாங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் அதையும் மீறி இருக்குது. அதுவும் செகண்ட் ஹாஃபில் இருக்குது, ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள். ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் வைலன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல படம். ஏஆர் ரஹ்மான் பாய், லவ் யூ பாய், செம்ம பிஜிஎம் பாய், சூப்பர் பாய். டி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி போய் எஸ்ஜே சூர்யா அந்த சைடு இருக்காரு, இந்த சைடு சந்தீப் கிருஷ்ணா, காளிதாஸ், இந்த துஷா தேஷ்பாண்டே, இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ படத்தில் எப்படி போகுது, மூவ் ஆகுது? ஆக்சுவலி எல்லாருக்குமே கரெக்டான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்களுக்கும் பிரித்து கரெக்டாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. தனுஷ் 2 தம்பிலாம் ரொம்ப ரொம்ப மெயின். துஷாரா செம்ம ஆக்டிங்கா, சூப்பர்கா. அதுவே எஸ்ஜே சூர்யா அவரை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அண்ணனை? செம்மங்க அவரு, சூப்பர். அவர் சொல்ல வார்த்தையே இல்லை. தனுஷ்க்கு ஈக்குவலாக அந்த படத்தில் யார் நடிச்சிக்கிறா பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா. 2 பேருமே போட்டு நடிச்சிருக்காங்க. செல்வராகவன் ஆக்டிங் எப்படி வருது? தரமாக பண்ணிட்டாரு. அவர் கொடுத்த ரோலு ரொம்ப நீட்டாக பண்ணிட்டாரு, சூப்பராக பண்ணிட்டாரு. ஓவராலாக படம் எப்படி வருதா? பயங்கரமா ஒர்த்து, டெஃபினட்டாக ஒர்த்து. தேட்டரில் நம்ம பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட்டு வரக்கூடாது 18+, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப வைலன்ஸ் இல்லை, ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணல, கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தாராளமாக வந்து பார்க்கலாம். உண்மையாக இருக்குண்ணா படம், சொல்லவே தேவைண்ணா. ஒரு தடவை பார்க்குறதுக்கு 10 தடவை பார்க்கலாண்ணா. இதெல்லாம் செம ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. கெட்டப்பெல்லாம் வேறு லெவலாக இருக்குது. மியூசியம்லாம் சொல்லவே தேவையில்ல, செம்மையாக இருக்குது, செம்ம ஹிட்டாக இருக்குது. எப்படி ஸ்டோரி பண்ணியிருக்காரு, கதை டாக்ஷன் எப்படி பண்ணியிருக்காரு? அப்படியே பிஜிஎம் போட்டாவே தலை அப்படியே முகம் பார்த்தா வேறு லெவலாக இருக்குது. நிற்கவே முடியல, அவ்வளோ நல்லா இருக்குது. அப்படியே பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்குது. 50வது படம் நல்லா எதிர்பார்த்ததோடு அதிகமாகவே இருக்குது. நல்லா நடிச்சிருக்காப்புல. மியூசிக்லாம் சூப்பராக இருக்குண்ணே. ஒர்த்து தான். வேறு லெவல் ப்ரோ. ஸ்டோரி எப்படி போகுது? எப்படி எடுத்துருக்காரு? புதுப்பேட்டை மாதிரி இருக்குது ப்ரோ. ரத்தம் தெறிக்க புதுப்பேட்டை மாதிரி இருக்குது. விஜய் சூர்யா ஆக்டிங் சூப்பர். அவங்க தங்கச்சி நடிச்சவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்கோப் இருக்குது. அவங்க அண்ணன் எப்படி பண்ணி கிழிச்சிருக்காரு. அவர் கொடுக்குற ஹைப்புக்கெல்லாம் தனுஷ் வர்றதுக்கு சூப்பராக இருக்குது ப்ரோ. ஏஆர் ரகுமான் சூப்பராக போட்டிருக்காரு. அந்த ஃபெஸ்டிவல் மோடான பீஜம்லாம் போட்டிருக்காரு. அது சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸில் வேறு லெவல். இன்ட்ரோல் பிளாக்லாம் வேறு லெவல். தெறிக்க இருக்குது. படம் சூப்பர் தலைவர, மாஸ் தலைவர. நல்லா இருக்குது தலைவர. படம் புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ணன் தம்பி கேரக்டரில் வந்து புதுசான ஒரு காம்பினேஷனு. மாசாக இருக்குது படம். படம் செம பிளாக் பஸ்டரு. தலைவனுக்கு டைரக்ஷனில் நேஷனல் அவார்டு கொடுத்தே ஆகணும் ப்ரோ. ஸ்டோரி வந்து ஒரு புதுசாக 2வது படம் எடுக்கிற டேரக்டர் மாதிரி எடுக்கல, ஒரு 10 படம் எடுத்த டேரக்டர் மாதிரி எடுத்துருக்காரு. அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் போய் நேரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சென்டிமெண்டல் ஃபேமிலியை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கத்தி இதெல்லாம் கொடுத்துல செல்வராகவன் சூப்பர் ஆக்டிங், சூப்பர் சூப்பராக இருக்குண்ணா. என்ன வச்சுருக்காங்க தனுஷ். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கூட நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சுண்ணா. இது நான் டேரக்ஷனுக்காண்டி தான் நான் வந்தேன். இந்த படம் இது நான் ஆக்டராக பார்க்கல, அவர் ஒரு டேரக்டராக தான் இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தார். இந்தியன் டு ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த வெறியிலே வச்சு செஞ்சுட்டாருண்ணா. சூப்பராக இருந்துச்சு. ஒன்றில் என்னென்னா தம்பியாக இருந்தாலுமே நம்பக்கூடாது, அந்த மாதிரி குடும்பத்துக்காண்டி இது பண்ணுறாரு. செல்வராகவனை தனுஷ் வச்சு புளிஞ்சு தள்ளிட்டார் போல. சரியான ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒருத்தனா ஒர்க் வருவாங்க. எல்லாம் சூப்பர் ப்ரோ. சூப்பராக இருக்குது டேரக்ஷன். செல்வராகவன்லாம் இல்லை, தனுஷ் தான். எல்லாமே தனுஷ் தான். ஏஆர் ரஹ்மான் எப்பவுமே ஏஆர் ரஹ்மான் தான். சூப்பராக போட்டுக்கிறாரு. நல்ல மியூசிக். பயங்கரமாக இருக்கிற அச்சா இல்லை தம்பி புஷு தங்கச்சி மாசு தலை அங்கம்மா பண்ணிடுறாங்க தலை. செம்மையா செரான் டுஸ்ட் எல்லாம் மறக்காம போய் பாருங்க. எப்பவுமே பயங்கரமாக பண்ணார் தலை, மஜா பண்ணிடுறார் தலை அவரு. தலை நான் வந்தது 2 பாட்டுக்கு, தூக்கி சோறு ராயாக்கும் உசுரேகும் மஜாவாக தலை. 10க்கு 10 தரலாம். நல்லா இருந்துச்சு தலை படம். டேரக்ஷன் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் நல்லாவே தெரியும். அவர் எப்பவுமே வந்து செல்வராகவன் அண்ட் வெற்றிமாறனை பேஸ் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி நல்லாவே பண்ணுவார். ஸோ அவங்களோட 2 பேரோட அந்த சில கல்ஸ் வந்து இங்கே நம்ம பார்க்கலாம். வந்து பிஜிஎம் வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த சீனெல்லாம் வந்து அவரோட பிஜிஎம் வந்து வேறு லெவலில் கொண்டு போயிருக்குன்னே வச்சுக்கலாம். செல்வராகவன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து தனுஷோட எந்த மூவிலையுமே வந்து ஃபுல்லாக அவர் வந்து வந்ததே இல்லை. ஆக்சுவலாக வந்து
சில சீன்ஸ் மட்டும் வருவார். பட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்காரு ஆக்சுவலாக. என்ன நல்ல விஷயம்னா லைக் அவர் தான் வந்து இவர் ஆரம்பிச்சே வச்சார். ஸோ அவருக்கு அந்த 50th ஃபிலிமில் ஒரு நல்ல ரோல் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஆமாம் ஸ்டோரி லைக் ப்ராபப்ளி ஒரு பிரதர்ஸ் அண்ட் ஒரே ஒரு சிஸ்டர்ஸ். ஸோ அந்த பேஸ் பண்ணி இருக்க ஸ்டோரி ரோல் ஆக்சுவலாக லைக் தனுஷை சுற்றி இருக்க அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு நல்ல ரோல் ஆக்சுவலாக. மூவி ஃபுல்லாகவே அங்கே ட்ராவல் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு ஓவராலாக நல்லா இருக்குது ஆக்சுவலாக வந்து அதுதான் இப்போது இது வந்து ஒரு ஃபுல் ஆஃப் அக்ரெஷன் தான் சொல்லணும். வட சென்னை அதுக்கப்புறம் வந்து இந்த புதுப்பேட்டை இந்த மாதிரி ஜேர்னல் யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க இதை வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஆக்சுவலி. எஸ்பெஷலி தனுஷ் ஃபேன்ஸ்க்கு இது 50th ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இனிஷியலாக வந்து ப்ராப்ளி ஒரு சில தாட்ஸ் இருந்துச்சு அவர் டேரக்டர்ஸ் ஆஃப் 50th ஃபிலிம் எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கே வித்தியாசமாக தான் இருந்தது. பட் இதை வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இதில் வந்து செல்வராகவன் அண்ட் வெற்றிமாறனோட இன்புட்ஸ் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் துஷாராவோட ஆக்டிங் வந்து அவங்க இது வரைக்கும் பண்ணதுலேயே அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க இது வரைக்கும் எந்த மூவிலையுமே அந்த மாதிரி வரல ஆக்சுவலாக. சூப்பராக இருந்துச்சு அது.